ஓகே, இப்போது ஜென்ரல் HTML ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்தோம். தென் ஹெட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நோட்பேட் ++ல் இல்லை நோட்பேடில் இந்த மாதிரி டைப் அடித்து அதை ப்ரௌசர் வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இதை விட ஒரு பெஸ்ட்டான மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா w3schools.org. ஸோ இந்த w3schools.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் HTML. இதில் போனீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம லேர்ன் பண்ண முடியும், ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். பாருங்கள், எல்லாம் இங்கே இருக்குது. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இங்கேயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், HTML ஹெட் அப்படின்னா பாருங்கள், டைட்டில், பேஸ், மெட்டா, இது எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். பாருங்கள், இப்போ டைட்டில்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். டைட்டில் இருக்குது. இதில் பாருங்கள், ட்ரை இட் யுவர் செல்ஃப். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு எடிட்டர் கொடுத்துருவான். இதில் இங்கே பாருங்கள், என்ன மாதிரி இருந்தால் நான் இப்போ சப்மிட் கோடுன்னு கொடுத்தேன்னா இங்கே டிஸ்பிளே வந்துடும், டாக்குமெண்ட்டு டிஸ்பிளே வரும். இப்போ பாருங்கள், இப்போ டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட் போட்டோம், பாடி ஆஃப் த டாக்குமெண்ட் இருக்குது, ஹவ் ஆர் யூ, சப்மிட் கோட். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போது திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன் HTML. ஸோ இது ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு, உடனே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக நமக்கு போட்டு கொடுத்துருமா. இப்போ ஸ்கிரிப்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிரிப்டை டெஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ இது ஃபார்ம் லோட் ஆகும்போதே பாடி டேக்கில் எனக்கு என்ன பண்ண சொல்கிறோம், ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ண சொல்கிறேன். எங்கே ரைட் பண்ண சொல்கிறேன், இந்த பேராகிராஃப் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளார ரைட் பண்ண சொல்கிறேன், ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதை நம்ம இங்கே டைரெக்டாக வியூ பண்ண முடியும். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த w3schools.com, W3 அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம்னு அர்த்தம். ஸோ அவங்க தான் இந்த HTMLக்கு உண்டான ஸ்டாண்டர்டையாக உருவாக்குனவங்க. அவங்களே ஒரு வெப்சைட்டை போட்டு நமக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணாலும் இங்கேயே டைப் அடிக்கலாம், ஹலோ வேர்ல்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கலெக்டிவா. ஸோ இங்கே பாருங்கள், டைப் அடிச்சுட்டு சப்மிட் கோடு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி குயிக்காக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி புது டேக் ஏதாவது வந்தாலோ, ஏதாவது டவுட் இருந்தாலோ, நீங்கள் டைரெக்டாக இந்த w3schools.comக்கு போயிட்டு அந்த டேக் ஐடென்டிஃபை பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணியும் அங்கேயே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இனிமேல் வர்ற எல்லா இதுவும் நம்ம அதை பேஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ராக் அடிக்க போகிறோம். தேங்க்யூ.